வணக்கம் மக்களே. ரயில்வே துறை ஆனது தெற்கு ரயில்வேயில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கடந்த பட்ஜெட்டில் வந்து பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வந்து ஒரு 6200 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க. அதில் தெற்கு ரயில்வே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபண்டை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். ஒரு திட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, செயல்படுத்துறதுக்கு டிபிஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதாவது இந்த திட்டம் செயல்படுறது கரெக்டாக இருக்குமா, எக்கனாமிக்கல் வயபிளா, பொருளாதார ரீதியில் இது வந்து ரயில்வேக்கு வந்து வருமானத்தை தருமா, பயணிகள் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற அந்த முதல் கட்ட ஆய்வு அறிக்கை பேர் தான் வந்து டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இந்த ப்ராஜெக்ட் டிபிஆர் போனால் தான் வந்து ரயில்வே போர்டு வந்து அடுத்தடுத்து ஃபண்டு சேங்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் பல திட்டங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக வந்து இந்த மாதிரி திட்டத்துக்கு பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து பட்ஜெட்டில் தொடர்ந்து பேசிக்கிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நேற்றுக்கு அதாவது மே மாதம் 14ஆம் தேதி நம்ம தெற்கு ரயில்வேயோட ஜிஎம் ஆர்.என். சிங் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, ரயில்வே போர்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 728 கோடி தெற்கு ரயில்வேக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நிதியை வந்து திருப்பி அமைச்சிருக்காரு. எங்களுக்கு இந்த ஃபண்டு வேணாம், இதை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரயில்வே ப்ராஜெக்ட் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு காரணம், பல திட்டங்களுக்கு ரயில்வே பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி வந்து பயன்படுத்தப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டது. இது ஆங்கிலத்தில் ஃப்ரோசன், எஃப்ஆர்ஓஇஜெட்இஎன், ஃப்ரோசனாக முடக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியும், இந்த ஃபண்டு வந்து அப்படியே கிடக்குது, அதனால் இந்த ஃபண்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னும், ரயில்வே பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கியிருந்தாலும் சரி, அந்த திட்டத்துக்கான அந்த திட்டத்தை வந்து கெப்டின் அபியன்ஸ் அப்படின்னு மாதிரி அந்த திட்டத்தை முடக்கி வச்சுருந்தாலோ அல்லது அந்த திட்டத்தை செயல்படாமல் இருந்தாலோ இந்த ஃபண்டு பயன்படுத்த முடியாது. அந்த எந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்குறாங்களோ அந்த திட்டத்துக்கு தான் அந்த நிதியை ஒதுக்க முடியும். அதனால் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தவே முடியலை. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டிபிஆர், அதாவது இந்த ஆரம்ப கட்ட இந்த சர்வேயிலே இந்த திட்டங்கள் 2 நாளாக இருக்குது, அதனால் எங்களுக்கு இந்த ஃபண்டு வேணாம், இது நீங்கள் வேறு எங்கேயாவது பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிட்டத்தட்ட 728 கோடியை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய இந்த நிதி திட்டத்தை வந்து வடக்க, அதாவது தெற்கு ரயில்வேக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது திட்டத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 12 ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில், இந்த 12 ப்ராஜெக்ட்டுக்கான இந்த நிதியை வந்து திருப்பி அமைச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து தூத்துக்குடி அந்த ப்ராஜெக்ட். இது எந்த கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, சமீபத்தில் நம்ம ரயில்வே துறை அமைச்சர் வந்து ராமேஸ்வரம் ப்ராஜெக்ட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு வரையில் இந்த திட்டத்துக்கான நிதி வந்து முடக்கி வைக்கப்பட்டது, இந்த திட்டமே வேணான்னு சொல்லிட்டோம், ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த திட்டத்தை வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே தமிழ்நாட்டு அமைச்சர்லாம் கொதிச்சு போயிட்டாங்க, நாங்கள் இன்றைக்கி வந்து மதுரை தூத்துக்குடி ப்ராஜெக்ட் வந்து வேணான்னு சொன்னோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க, அது வந்து தூத்துக்குடி கிடையாது, தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லி. அப்போ தூத்துக்குடிக்கு தனுஷ்கோடிக்குமே வித்தியாசம் தெரியாமல் ஒரு ரயில்வே துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பரவலாக மீடியாவில் பேசப்பட்டது. அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியான 56 கோடியை வந்து ரயில்வே திட்டத்துக்கு பயன்படுத்தாதனால இன்றைக்கி அந்த திட்டம் வந்து முடக்கி விடப்பட்டு அந்த ஃபண்டு திருப்பி அளிக்கப்பட்டது. இனிமேல் அந்த ப்ராஜெக்ட்டு வராது. அதாவது மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக கிட்டத்தட்ட அது வந்து 143 கிலோமீட்டர் 56 கோடியில் ஒதுக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டு இனிமேல் தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்தப்பட மாட்டாது. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காட்பாடி விழுப்புரம் காட்பாடி, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு வந்து டபுளிங், இரட்டை வழி பாதை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த திட்டத்துக்கான அந்த நிதியும் வந்து ரயில்வே துறை வந்து தெற்கு ரயில்வே திருப்பி அனுப்புது. இனிமேல் அதுவும் நடைபெறாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கோடி அந்த திட்டமும் திருப்பி அனுப்பப்படுகிறது. அதே மாதிரி சேலம், திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கரூர், இது ஒரு டபுளிங், இது ஒரு புது திட்டம் போல இருக்குது. இது புது நியூ ப்ராஜெக்ட்டு, அதுக்கு ஒரு 100 கோடி அந்த திட்டத்துக்கும் வந்து என்ன செய்கிறாங்க, பணத்தை திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் இனிமேல் இதுவரைக்கும் இதெல்லாம் அனுப்பிச்சாச்சு, இனிமேல் இந்த திட்டங்கள்லாம் வரவே போகிறது கிடையாது. நான் சொன்ன தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை, மதுரை, அதேமாதிரி சேலம், கரூர், ஈரோடு, கரூர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த திட்டமும் இனிமேல் வரப்போகிற கிடையாது. அதாவது இனிமேல் என்னெல்லாம் வேணும், இந்த திட்டத்துக்கும் நீங்கள் ஃபண்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை வந்து தெற்கு ரயில்வேயோட ஜிஎம் அவர்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு. எந்தெந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, இது ஒரு புதிய திட்டம். இது ரொம்ப நாளாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் போராடிக்கிருக்காங்க.
இதுக்காக 12 கோடி வந்து ரயில்வே துறை வந்து சேங்ஷன் பண்ணியிருக்கு ஏற்கனவே பல முந்தைய பட்ஜெட்டில். அதுவுமே ரொம்ப நாளாக பயன்படுத்தப்படாததுனால இந்த ஃபண்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த திட்டம் நடக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நேற்று கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். 52 கோடி, அதாவது சென்னையிலேருந்து மகாபலிபுரம், புதுச்சேரி, கடலூர் வழியாக அந்த ஈசிஆர் கோஸ்டல் ரூட்டு, அந்த திட்டத்துக்கான 52 கோடியை நேற்று வீடியோ போட்டோம். இன்றைக்கி வந்து அதோட திட்டம் நேற்று பேப்பரில் வந்து தான் செய்தி. இன்றைக்கி வந்து அந்த பேப்பரில் மறுத்து போட்டிருக்கான். அந்த 52 கோடி அதையும் வந்து என்ன செய்கிறோம், ஃப்ரோசன் பண்ணி நாங்கள் வந்து திருப்பி அனுப்புகிறோம், இனிமேல் அந்த ப்ராஜெக்ட்டு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியும் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நடக்கிறது. சரி, இது எதனால் யார் மீது குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் தப்பு, அதாவது ஆமை வேகம் செயல்படாதது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை அதிகாரிகள் தான். ஏன் அப்படின்னா, முதல்ல வந்து எந்த ஒரு திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கையில் இந்த சர்வே முதல்கட்ட சர்வேன்னு சொல்லி அப்படியே என்ன செய்கிறது, அப்படியே நீர்த்து போக வைக்கிறது. ஃபண்டு அலாட் பண்ணாலும், ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து பணம் அனுப்புனாங்கன்னா இது குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கடுத்து அந்த பணிகளை செய்யணும். இவங்க சர்வேன்னு சொல்லி என்ன செய்கிறது, எந்த விதமான பணிகளுமே செய்யாமல் டிபிஆர், அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், விரிவான திட்ட அறிக்கையை கூட தயார்படுத்தாதனால இந்த பணங்கள்லாம் வந்து, இந்த ஃபண்டெல்லாம் வந்து அப்படியே நிதி காலாவதியாகி முடங்கி போய் இன்றைக்கி வந்து செல்லரிச்சு போன மாதிரி இந்த இது வந்து வெளியில் போகுது. முதல் குற்றவாளி, முதல் தவறு யார் அப்படின்னா இந்த ரயில்வே துறை அதிகாரிகள் தான். ரயில்வேயில் வந்து அதாவது யாருக்கும் அது கவலை கிடையாது. வேலை பார்த்தாலும் சம்பளம், வேலை பார்க்கறதுலாம் சம்பளம், நாங்கள் ஏன் வந்து புது ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பிங்க் புக் வெளியிடுவாங்க ரயில்வே துறையிலேருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒன்று, PINK பிங்க்கு. இந்த புத்தகத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரயில்வே துறை வந்து ஃபண்டு சேங்ஷன் பண்ணியிருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இது வெளியிட்டோன்னே எதிர்கட்சிகள்லாம் இதை வச்சு கேள்விகள் கேட்பாங்க. சில எம்பிகள் வந்து எங்களுக்கு வந்து திட்டத்துக்கு வந்து பணம் ஒதுக்கணும் அப்படின்னு. அந்த பிங்க் புக் வந்து இந்த வருஷம் ரயில்வே துறை வெளியிடலை. இதுக்கான காரணம் என்னங்கிறது தெரில. இது தொடர்பாக மதுரை MP சு. வெங்கடேசன் வந்து பல முறை கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார். ஆனால் அந்த பிங்க் புக்கு வெளியிடலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே GM அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒன்று இந்த ஃபண்டை வந்து டீஃப்ராஸ் பண்ணி கொடுங்க. டீஃப்ராஸ்னால் என்ன, இந்த பணம்லாம் முடங்கி போச்சு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை, ரொம்ப நாளாக கெப்டின் அபியன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப நாளாக இந்த திட்டங்களுக்கான இதெல்லாம் வந்து டிபிஆர் ரெடி பண்ணலை. அதனால் ஒன்று இந்த பணத்தை வந்து திருப்பி பயன்படுத்துறதுக்கு ரயில்வே துறை டீஃப்ராஸ் பண்ணி கொடுங்க, அல்லது இந்த ஸ்கீமெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சு. வெங்கடேசன் MP அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபண்டு சேங்ஷன் பண்ணிட்டாங்க, திரும்ப ஏன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, சர்வேன்னு காலம் தாழ்த்துறீங்க அப்படின்னு சொல்லியும் காலத்தை கடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ரயில்வே துறை அதிகாரிகள். ரயில்வே துறை அதிகாரிகள் யார் வேலை வாங்கணும், எம்பிகள் வேலை வாங்கணும். எம்பிகளுக்கு வந்து இதை பற்றி தெரியுமா, தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு எம்பிகளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ரயில்வேயில் ஏதாவது ட்ரெயின் நிப்பாட்டணும் அப்படின்னா கடிதம் எழுதுறதோட முடிச்சுக்கிறாங்க. அதாவது அதிகாரிகளை சந்தித்து அழுத்தம் கொடுத்து, அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து, டெல்லி ரயில்வே போர்டில் போய் உரிய அதிகாரிகளை சந்தித்து இந்த திட்டத்தை ஏன் நிப்பாட்டிட்டீங்க, இதை ஏன் செயல்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படிலாம் வந்து என்ன செய்யணும், அழுத்தம் கொடுக்கணும். நம்ம எம்பிகள் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் தான் மக்களை சந்திப்பாங்க. ஜெயித்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து பேசவும் முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. பேசுனீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 39 எம்பிகளுமே அப்படி தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு எனக்கு தெரிஞ்சு 2010க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு புதிய திட்டமும் போடப்படவில்லை. ஒரு கிலோமீட்டர் கூட புதிய ரயில் பாதை அமைக்கப்படவில்லை. எந்த ஒரு டபுளிங்குமே போடலை. இருக்கிறத வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே வந்து இது பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ரயில்வே துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் வந்து 500 கோடி 600 கோடி தான் ஒதுக்கியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் பாருங்கள் 6000 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இது என்ன, இன்ஃப்ளேஷன் என்ன, இப்போ என்ன இன்ஃப்ளேஷன் என்ன, அப்போ 6000 கோடி 600 கோடி ஒதுக்குனதும் இப்போ 6000 கோடி ஒதுக்குறது ஒன்று தான். இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் எஸ்கலேஷன் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட தெரியலைங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு வந்து முதல் காரணம் ரயில்வே துறை அதிகாரிகள். ரெண்டாவது வந்து நமது எம்பிகள் இதை பற்றிலாம் பேசணும். இதை பற்றி அந்த மக்களுடைய ரீஜனல் அந்த கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம் எல்லாமே வந்து 20-30 ஆண்டுகளாக வந்து கிடப்பில் கிடக்கு. இதை வந்து பயன்படுத்தணும், எங்களுக்கு வந்து வேணும் ஸ்கீமு அப்படின்னு சொல்லி 20-30 ஆண்டுகளாக இந்த மக்கள் வந்து போராடிக்கிருக்காங்க. அதாவது இந்த கூட்டத்துலேயும் அதே மாதிரி நெரிசல்லையும் இந்த திட்டங்கள் இல்லாமல் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் இதுக்காக வந்து அலைச்சல் செய்கிற இந்த காமன் பொதுமக்களுக்கு தான் அந்த வழி தெரியும்.
எம்பியோ அமைச்சர்களோ ரயில்வே அதிகாரிகளோ யாரும் வந்து என்ன செய்ய போதில்லை, இதெல்லாம் பயன்படுத்த போதில்லை. அவங்க வந்து ஃப்ளைட்டில் போவாங்க, தனி காரில் போயிடுவாங்க. சாமானியனுக்கு தான் இந்த ரயில்வே திட்டங்கள்லாம். அப்போ அவங்களுக்கு அந்த வழி எங்கே தெரிய போகுது? அதனால் எம்பிகள் 2வது அவங்க இதை பற்றி பேசணும். அவங்களுக்கு எந்த எம்பியும் இதை பற்றிலாம் தெரியாது. தலைமைக்கு வந்து விசுவாசம் இருந்தால் போதும் அப்படிங்கிறதான் இது. 3வது வந்து தமிழ்நாடு அரசு. அந்த ரயில்வேயோட இதிலே அந்த இதிலே போட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசு வந்து எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. நில கையகப்படுத்துறதுலேருந்து எல்லா ஸ்கீம்ஸுமே இதாக இருக்குது அப்படின்னு. இப்போ கேரளாலாம் பார்த்திங்கன்னா ₹1 கூட ஃபண்டு திருப்பி அனுப்பப்பட பண்ணுறது. கேரளாவில் ரயில்வே துறைக்குன்னே ஸ்டேட்லேருந்து ஒரு மினிஸ்டரை போட்டு அவருடைய வேலையே வந்து இந்த மாதிரி ரயில்வே திட்டங்களுக்கு நில கையகப்படுத்தி கொடுக்குறது, அந்த மாதிரி வேலை தான். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இங்கே உள்ள எம்எல்ஏ ஆட்சியாளர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இதை பற்றி ஒன்றுமே தெரியல. மக்களுக்கு இதை பற்றி தெரியதில்லை. அதாவது நம்ம மக்களுடைய மனநிலை எப்படின்னா, ரோடு போட்டிருந்தா அந்த ரோட்டில் பயணிப்பான். ரோடு இல்லை, ரோடு பள்ளம் குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்னா அதை பைபாஸ் பண்ணி போவான், வேறு ரோட்டில் போவான். நமக்கு என்னண்ணா இது என்னண்ணா அப்படிமா. இதுதான். அப்போ இது இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வளர்ச்சி எதுவுமே வந்து வரவே வராது. ஒரே ஒரு வார்த்தை, விழிப்புணர்வு உள்ள சமூகமே மேம்படும். இதுதான் வந்து உலக நியதி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.